இந்திய அரசியல்ல இது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இல்ல? திமுகவை விட்டு ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறினால் இந்தி கூட்டணி இந்தியா கூட்டணின்றது ஒண்ணே அங்க பிளவுபட வாய்ப்புகள் இருக்கும்ல? அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் உடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டாண்ட் அவங்க இதுக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க வெஸ்ட் பெங்கால்ல நாங்கள் தனித்து போட்டிடுறோம் அப்படின்னு சொல்றது வேற, கம்யூனிஸ்டுகள் கூட கேரளாவில் சண்டை போடுறது வேற, இங்கே கம்யூனிஸ்டுகளே இருக்கிற கூட்டணியில் இருக்கிறது வேற. அவங்க ஒரு ஆல் இண்டியா கட்சியாக இருந்தாலும் ஒரே மீட்டர் ஒரே பாலிசியை இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் அவங்க பொருத்தி பார்க்கறது இல்லை. அந்தந்த மாநில மண்ணுக்கேற்ற மாட்சிய மாதிரி அவங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கு எது வசதியாக இருக்குமோ எது லாபமோ அப்படி பண்ணுறாங்க. இல்லை அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டில் மம்தா பானர்ஜி கிட்ட அவங்க பண்ணுற மாதிரியோ, தேஜஸ்வி லல்லு பிரசாத் கிட்ட பண்ணுற மாதிரியோ, சரத்பவார் கிட்ட பண்ணுற மாதிரியோ, ஸ்டாலின் கிட்ட பண்ணால் இங்கே ஒரு மெயின் பிளேயராக இருக்காரு. அது பெரிய அளவுக்கு, ஏன்னா இங்கே தான் நம்பர்ஸ் அதிகமாக போகிற எம்பிஸ். சரிங்களா? அவருக்கு ராகுல் காந்திக்கு கூடுதலாக சத்தம் போடுறதுக்கோ அங்கே பேசுறதுக்கோ கேள்வி கேட்கவோ மோடியை எதிர்கொள்ளவோ திமுக எம்பிஸ் ரொம்ப முக்கியம். அதை இலக்க நேரிடுமில்ல டிவிக்கோட போனால் தான். அந்த ரிஸ்க்கை தான் எடுக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. அது ரிஸ்க் தான். இந்த ரிஸ்கெல்லாம் இல்லைன்னா அவங்க டக்குன்னு முடிவெடுத்து போயிருப்பாங்கல்ல. ஏன் போகாமல் இருக்காங்க? இப்போ போகிறதுக்கு இவ்வளோ காரணம் இருக்கும்போது போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேணும்ல. அதுதான் நீங்கள் சொல்கிற காரணம். அதாவது தடுமாற்றத்தில் இருக்காங்க. தடுமாற்றம் தான். அவங்களால உறுதியாக முடிவெடுக்க முடியல. அது தடுமாற்றம் தான். தடுமாற்றத்தில் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறாங்க.